மன்னாவை கேட்கிற ஆண்டவரை காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை மன்னாவை பொழிவதாக இந்த ஜெபம் பண்ற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமா உடைய வல்லமை இறங்க பண்ணுங்களே ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தை வல்லமை பேசுகிற அடியனை மறைத்து வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆயுதத்தோடு ஒரு இடத்துல இந்த பிரசங்க பீடத்துல அவங்க வந்து சமூகத்துல நிற்கிற ஆண்டவரே, அந்த பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக மனதால் உதிக்கிறேன் சோதரிக்கிறேன் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க காக்கணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மீட்பரும் சகாயமா இருக்கின்ற இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன். ஒரு மாதத்துக்கு கழித்து மீண்டுமா ஆண்டுடைய வார்த்தையை பேச முடிய கர்த்தர் இந்த வாய்ப்புக்காக சோதரிக்கிறேன். அன்போடு அழைத்த பிரபாகர் அவர்களுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அவருக்கு அப்பாவோட ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர். ஆனால் இப்போது இல்லை அவர் நினைக்கிறேன், சென்னைக்கு இருக்காரு நினைக்கிறேன். பிள்ளை விஷயமா இருக்காரு போயிருக்காங்க. அதனால அந்த அங்கிளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப பிரயாசத்தோடு ரொம்ப அந்த ஊழியங்களெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு ஆண்டவருடைய என்ன ஜெபித்த போது ஆண்டவர் இந்த பேசும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, எல்சடா என்ற தலைப்பின் மூலமாக நாம் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு நான் எடுத்து வாசிக்கின்ற ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாமா? ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, ஆபிரகாம் ரொம்ப வயதுள்ள ஒரு மனுஷன். ஆனால் 99 வயசுல ஆண்டவரும் ஆபிரகாமுக்கு ஒரு பிரத்யேகமா தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, சர்வ வல்ல தேவன் என்று நடத்தையிலே பாருங்க, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று ஆபிரகாமுடைய வசனத்துல ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். எல்சடா என்பது எபிரேய மொழியில நம்ம அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்லேலூயா, தேவன் என்று அழைக்கிறார். பாருங்க, வேதம் முழுவதும் ஆண்டவருக்கு 272 பெயர்கள் வசனத்துல இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பேரும் அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய எப்படி அதை வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்க முடியுது. அந்த பேரின் மூலமாக அவருடைய அந்த தன்மையை சுபாவங்களை நாம் அறிந்து கொள்ள இதை பயன்படுத்த இருக்கிறது. அதே அல்லேலூயா. ஒரு பெரிய வைராக்கியத்தை எடுத்து ஒரு வைரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு அந்த முகப்புறம் ஒரு தனி அந்த வைரம் அழகு வாய்ந்ததாக நமக்கு சொல்லப்படுது. அதே போல தன்னந்தனியாக நிறமான அந்த ஒளியை வசிக்க கொண்டிருக்கிற எல்லா முகத்திலும் முகப்புறத்தில் சேர்ந்தது தான் அது பெரிய வைரம் என்று நம்ம பார்க்க முடியுது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படியாக அவருடைய 5 நாமங்கள் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியே சொல்லியிருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று 5 நாமங்கள்ல ஏசப்பாவுக்கு ஒரு பேராக ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்துல வாக்கு தத்துவமும் இதுல இருக்கிறது. பாருங்க, அதிசயமானவர் என்று பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அதே போல ஆலோசனை கர்த்தர் நாமம் நம்மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று தாவீது பாடுகிறார். பாருங்க, அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய பேரை என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்த ரொம்ப சித்தமான போதுதான் சர்வ வல்லவர் எல்சடா என்று வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் சர்வ வல்லவர் என்று பார்க்கிறார். யோபு 42ஆம் அதிகாரத்துல நம்ம 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லுகிறார். பாருங்க,
யோபு ஒரு காரியமா என்றைக்கும் தடைப்படாது. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அந்த படிப்புல நல்ல ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய வேலை ஸ்தலத்துல எப்போ பார்த்தாலும் தடைகள் இருந்தாருன்னா இந்த வசனத்தின் மூலம் அறிக்கை பண்ணார். தேவரே இது சகலத்தை செய்ய நினைத்தது என்றைக்கும் அது தடைப்படாது என்று வார்த்தை சொல்றாரு. ஆபிரகாம் வந்து முற்பிதாக்கள்ல அது முதல் முற்பிதா வந்து எபிரேல் வம்சத்திலிருந்து ஒரு ஆரம்பிக்கிறது பாருங்க. அதே போல இஸ்ரவேலரும் இஸ்மவேலரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகமா எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று அழைக்கிறாங்க. இஸ்ரவேல் இஸ்மவேல் ரெண்டு பேர் ஆபிரகாமை பார்த்து தகப்பனாகிய ஆபிரகாம் என்று அழைக்கிறாங்க. ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய சிநேகிதன் 3 முறை பைபிள்ல அவரை பற்றி குறிப்பு வந்திருக்கிறது. ஆபிரகாமோடு இயேசப்பா வந்து முகமுகமா பேசியிருக்கிறார். உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார். விருத்த சேதன முறைமையை அவர் கொண்டு வந்திருக்கிறார் பார்க்கிறோம். இன்னொரு பேரும் ஆபிரகாமுக்கு இருக்கிறது. விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாமை வந்து கூப்பிடுறாங்க. புதிய ஏற்பாட்டில் கூட ஆபிரகாமை பற்றி புதிய ஏற்பாட்டில் கூட ஆபிரகாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று மத்தேயு 1:1 நாம் அந்த புதிய ஏற்பாட்டில் வசனம் இப்படி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்தது, இதெல்லாம் ஐஸ்வர்யம் இருந்தது, ஏராளமான ஆடு மாடுங்க மிருக ஜீவன்கள் ஆபிரகாம் கிட்டே இருந்தது. ஆனா ஜனங்களுக்குள்ளே வந்து என்ன செய்யறாருன்னா மகா என்று அழைக்கப்படுகிறார். ஆமென். ஒரு கதையை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். என்ன இந்த வித்தியாசமா கதையை நான் வந்து பேசலாமா இல்லை அப்படின்னு பார்த்தா திடீர்னு அந்த புஸ்தகத்திலிருந்து இந்த ஒரு அம்மாவை பற்றி இந்த மேரி பக்கேஸ் என்று யாருக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து கேரளாவை சார்ந்த அந்த பெண் வந்து இதே சிஎம்சி மருத்துவ கல்லூரியில் அவங்க வந்து படித்து கொண்டிருக்காங்க. அந்த மேரி வர்கீஸ் என்ற அந்த அம்மையார் இந்த புஸ்தகத்தில் ஒரு பாட்டு, அந்த ஆவிக்கு புஸ்தகத்திலேருந்து ஒரு பார்த்தா இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. அதே போல் அவங்க வந்து ஒரு மோட்டார் விபத்தில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு அந்த அம்மாவுக்கு வந்து இடுப்பு கீழே வந்து பாதம் முழுவதுமாக அவங்களுக்கு வந்து சேரிலிருந்து நாற்காலியிலே சக்கர நாற்காலியில் அந்த மேரி வர்கீஸ் அம்மா வந்து படித்து முடிச்சாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு முழு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா உள்ளவராக முன்னேறி இருக்கிற அந்த நாட்களில் வந்து ஒரு டாக்டர் வந்து பால் பிராண்ட் என்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து இந்த பின்பக்கத்தில் அவருடைய பேரில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை வந்து அவர் பேரில் இதில் இருக்கிறது. இப்போ வரைக்கும் ஆவிக்குரிய காரியங்களில் அந்த பால் பிராண்ட் வந்து மேரி வர்கீஸை ரொம்ப உற்சாகப்படுத்தி வந்தாங்க. ஆனால் அவளிடம் நீயும் அறுவை சிகிச்சையில் ஈடுபடு என்று சொல்லி கால்கள்னால கிடையாது, கையால் தான் நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து அதில் பிரயாசத்தோடு அந்த முன்னேறு அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப என்கரேஜாக பண்ணி அந்த பால் பிராண்ட் வந்து மேரி வர்கீஸை ரொம்ப உற்சாகப்படுத்துனாங்க. அதாவது ஆபிரகாமுக்கு ரொம்ப வயது ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. 99 வயசு அந்த ஆபிரகாமுக்கு சரீரம் அப்படியே செத்து போனதான் அப்படியே இருந்தது. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளுக்கு வந்து ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு வந்து நின்று போனது. அப்பொழுதுதான் கர்த்தர் வந்து ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனமாகி நான் எல்ஷடாய் சர்வ வல்லமில்ல தேவன் என்று தன்னை ஆபிரகாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்ஷடா என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தத்தை நான் சொல்றேன். நினைக்கிறதுக்கோ வேண்டிக் கொள்வதற்கோ அதிகமாய் ஆசீர்வதிக்கக்கூடியவர், வல்லமையுள்ள காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லவர், தாயை போல ஒரு அன்பை உடைய தேவனாக இந்த 3 அர்த்தமும் எல்ஷடா என்ற வார்த்தைக்கு இது அர்த்தமா இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. அது இன்னொரு தலைப்பு வந்து சொல்றேன்னா நினைப்பதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். எல்ஷடாய் வார்த்தைக்கு அது முதல் அர்த்தம் என்னன்னா நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்பதாகவும் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு வந்து ஒரு குழந்தை வேண்டும் சொல்லி ரொம்ப விருப்பப்படுறாரு. ஆனா கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு விசுவாச சந்ததியாக அவர் வந்து ஏற்படுத்த சித்தம் கொண்டார். அவர் தான் எல்ஷடாய். அல்லேலூயா. அந்த எல்ஷடாய் வந்து தேவனுக்கு வந்து ஆபிரகாம் வந்து ஒரு பெயரை சொல்றாரு. யெகோவா என்ற பேருக்கு வந்து கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று தர்மியாக இந்த வார்த்தை யெகோவா என்ற கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தை சொல்றாரு.
யெகோவா இது என்பதற்கு சங்கீதம் 138 8ஆம் வசனத்தின்படியாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அந்த யெகோவா என்பதற்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க நினைத்த போதுதான் 3 விதத்துல ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. என்னன்னா, பூமியின் தூளை போல சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாம் 3 விதத்துல இந்த சந்ததியெல்லாம் ஆசீர்வதித்தார். பூமியின் தூளை போல சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை அந்த வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொரு எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க, கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று எரேமியாவால அழைக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி அழுதாரு. ஆனா ஒரு பக்கம் எருசலேம் ரொம்ப பாழடைஞ்சு இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன் கிட்ட இருந்து சிறை பிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துல ஒரு விக்கிரக ஆராதனை மறைந்து மலிந்து கிடந்து எங்கு பார்த்தாலும் அந்த சரீர மரணமும் ஆன்மீக மரணமும் அப்படியே அந்த எருசலேம்ல நிரம்பி வழிந்துருச்சு. அதை கண்ட எரேமியா ஒரு வார்த்தையை சொல்ற தீர்க்கதரிசி, என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமா இருக்கும் என்று இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. பாருங்க, என் ஜனமாகிய குமார்த்தி கொலை கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்ற வார்த்தையை இப்படியாய் சொல்றாரு இந்த எரேமியா தீர்க்கதரிசி வார்த்தைகள். ஆமென். அந்த பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் உம்ராண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ரூமானியா தேசத்துல ரொம்ப தேவ மனுஷன் இருந்தார் ரிச்சர்ட் உம்ராண்ட். ஒரு கிறிஸ்தவர் ரொம்ப அந்த மோசமாக அந்த இடத்துல அந்த தேசத்துல கம்யூனிஸ்ட் கைப்பற்றி அந்த தேசமா மாத்திக்கிறாங்க. அந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் அந்த வாழ்ந்த காலத்துல அந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா அத்தனை திருச்சபைகளும் தேவ ஊழியர்களும் எல்லாரையும் அவரை பிடிச்சு கிறிஸ்தவத்துக்கு ஒடுக்கமாக உண்டாக காரியம் எல்லாம் அவர் பண்ணாங்க. ஆனா ரிச்சர்ட் உம்ராண்ட் அதை எதிர்த்தபடியால அவரையும் அவருடைய மனைவியும் என்ன பண்றாங்க, கைது செஞ்சு ஆளுக்கு ஒரு இடத்துல தனித்தனியா விடப்பட்டாங்க. ஆனா இருட்டறையில தான் இந்த இருவரையும் போட்டிருக்கிறாங்க. ஆனா 14 வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க வெளி உலகத்தை பார்க்கிறாங்க. பாருங்க, அல்லேலூயா, ஆமென். இப்படியே பார்த்தீங்கன்னா ரஷ்ய தேசத்தை சார்ந்த ஒரு வாலிபனா இருந்தும் இன்னொன்று தெரியல, ரிச்சர்ட் உம்ராண்ட் பார்க்குறாரு, சம்மதமே இல்லாம இந்தியா தேசத்துக்காக அவன் ஜெபம் பண்றானே அப்படின்னு எண்ணி ஆச்சரியப்பட்டார் ரிச்சர்ட் உம்ராண்ட். ஒரு நாள் அந்த வாலிபனை சந்திக்கிறான். நீ இந்தியாவுக்கு போகிறியா அப்படின்னு ரிச்சர்ட் உம்ராண்ட் அந்த ரஷ்ய வாலிபன் இடத்துல கேட்கிறாரு. அதற்கு அவன் சொல்றாரு, நான் இதுவரையில இந்தியாவுக்கு போனதே இல்லை. அப்படியானா நீ ஜெபிக்கும் போதெல்லாம் இந்தியாவுக்காக நீ ஏன் ஜெபிக்கிறாய் அப்படின்னு கேட்கிறான். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் எனக்கு இந்திய தேசத்தை குறித்து இப்படியாக வெளிப்படுத்தி அறிந்து கொள்ள செய்திருக்கிறாராம். அதிலிருந்து இந்திய தேசத்து ஜனங்களை குறித்த பாரம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அவங்க பக்தியுள்ள மக்களாம் என்றாலும் மக்கள் மெய்யாக தெய்வமா இயேசு கிறிஸ்துவை சொல்லி மிகுந்த பாரத்தோடு கண்ணீரை வடித்து ஜபம் பண்ணுகிறேன் என்று ரிச்சர்ட் உம்ராண்ட் கிட்ட ஒரு ரஷ்ய வாலிபன் இப்படியா சொல்றான். பாருங்க, இவ்வளவு வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிற இயங்கியவருக்கு இத்தனை லட்சமா குழந்தை சந்ததிகளை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஒரு சித்தமா இருக்கிறாராம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 1:3 இப்படியே ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் இந்த நாள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மள தேவன் இந்த நாள்ல ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கேட்கிற ஒவ்வொருத்தர் பிள்ளைகளே இந்த தேவையை சந்திப்பதற்காக கர்த்தர் எல்சடாய் தேவனை இந்த நாள இருப்பார். வனாந்தரத்துல இஸ்ரவேலர் என்னாச்சுன்னா தேவதூதர்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவு மன்னாவை பார்த்தீங்கன்னா வேண்டிய இறைச்சியை சாப்பிட விரும்புறாங்க. பார்த்தீங்கன்னா வனாந்தரத்துல அந்த காளைகளை திரளா அப்படியே பாளையத்துல விழுங்கி இறங்கிச்சு. அப்படியே பாளையத்துல இருந்து காளைகள் சாப்பிட கேட்கிறாங்க. ஜனங்க விழுந்தும்படியே செஞ்சாரு.
ஆனா ஏசாயா 54:3 வலது புறம் இடது புறமோ நீ பெருகுவாய் சொல்றாரு. ஆனா பாழாய் கிடந்த பட்டணத்துல குடியேறுவாருடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஆனா நாட்கள்ல காகங்களை அனுப்பி இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு எரியாவோ ஒவ்வொரு நாள கர்த்தர் அவனை போஷிக்க வச்சாரு. சாரிபாத் விதவின் வீட்டுல ரொம்ப பஞ்சம் இருந்தது. அவங்க பிள்ளை செத்து போற நிலைமைக்கு வந்தாங்க. ஆனா என்னமா குறையில வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு பாத்திரம் ஏதோ ஆண்டவர் எலியாவை அனுப்புறாரு. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் சொல்லி அவங்க ஊக்கப்படுத்துற பஞ்சத்துல இருந்து மீட்டுறாங்க 2 பேரும். பாருங்க, எண்ணெய் மாவும் குறையவே இல்லை. பாத்திரத்தில் அப்படியே எண்ணெயும் மாவும் அப்படியே எண்ணெய் செலவழிஞ்சு போகவும் இல்லை. அவரே உங்களுக்கு எல்சடாவா இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைக்காக ஆண்டவர் அதிகமாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு நான் முடிக்க இந்த பிரயாசப்பட விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க இருக்கிறேன். அல்லேலூயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சர்வ வல்ல தேவனே, சர்வ வல்ல தேவனே, உம்மை உயர்த்துகிறோ வாங்குகிறோ வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில இனிமையான இந்த வார்த்தை மூலமா கேட்டிருக்கிற பிள்ளைகள் மேல இந்த சிற்றாலயத்துல வல்லமை இறங்கட்டும் அப்பா. எல்சடாய் சர்வ வல்லமையில தேவன் ஆபிரகாமுக்கு பேர் சூட்டினானே. ஆண்டவரே, எலியா அந்த ஜனங்க தேவத்தூர் சாப்பிடுகிற அந்த மன்னாவை வேண்டிக் கொண்டாங்க. ஆனா இறைச்சியை கேட்டாங்க. பாளையத்திலிருந்து காளைகள் மூலமா விழுந்தது. அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. ஆண்டவரே, எல்சடாய் ஒரு சர்வ வல்லமையில தேவன். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஒரு 3 ஆசீர்வாதங்களை கொடுக்குறீங்களே. பூமியின் தூளை போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீரு. கடற்கரை மணலை போல சந்ததியை பெருக செய்தீரப்பா. அந்த வானத்து நட்சத்திரனுடைய சந்ததியை பெருக செய்தீரு. ஆண்டவரே, உம்மை பற்றி 272 பேர்கள் பைபிள் இருக்கிறதப்பா. நீரே ஒரு எல்சடாய். ஆண்டவரே, உடைய குணாதிசயத்தை உம்மை வெளிப்படுத்துகிறதப்பா. உடைய தன்மையும் சுபாவத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்காய். நன்றி அப்பா. எஸ்ஏ 9:6 உடைய 5 அன்று உடைய நாமங்கள் பற்றி சொல்லியிருக்கிற அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு சொல்லியிருக்கிறீங்களா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறவனுடைய பிள்ளைங்க வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த வியாதியோடு கஷ்டத்தோடு நிந்தையோடு அங்கலாய்ப்போடு ஆண்டவர் கவலையோடு கண்ணீரோடு எவ்வளோ ஆண்டவரே வந்திருக்கிறவனுடைய பிள்ளைகள் மேல இந்த வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இறங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மேரி வர்கீஸ் அந்த அம்மா ஆண்டவரே, அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆண்டவர், ஆனாலும் நீ கூட அவங்க மேல நம்பிக்கையை வச்சிருப்பா. ஆண்டவரே, அவங்க இடுப்பெல்லாம் உடைஞ்சு அவங்க சக்கர நாற்காலியில அந்த அம்மா மருத்துவ படிப்பை முடிச்சிருக்காங்க. ஆண்டவரே, எசப்பா, அவங்களை எப்படி நீ நம்பிக்கையா நீங்க அரவணைச்சு நீங்க உற்சாகப்படுத்தினீங்களப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் மூலமா பேசினதுக்காக நன்றி அப்பா. முதற் பிதாவு எபிரேய ராஜா ஆபிரகாமுக்கு ஆண்டவரே இஸ்ரவேலரும் இஸ்மவேலரும் ஆண்டவரே தகப்பனாக ஆபிரகாமை கூப்பிடுறாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு விசேஷித்த பேர் இருக்கு. கர்த்தருடைய சந்ததி ஆண்டவரே, விசுவாசிகளின் தகப்பன் என்று நீர் அழைக்கிறீரே ராஜா. உடைய வார்த்தையை வல்லமை இறங்கின பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சிற்றாலயத்துல உடைய பிரசனை இறங்கட்டும். வர வியாதிஸ்தர் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சுகத்தை அல்ல பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வசனத்தின் மூலமா அனுபவம் பண்ணுங்க ஆண்டவரே. இருதய நொறுக்கு முன்னே குணமாக்க காயங்களை கட்ட செய்கிறப்பா. மருத்துவமனையில் ரொம்ப அங்கலாய்ப்போடு கஷ்டத்தோடு இந்த பணத்தை அங்கலாய்த்து வருகிறவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாள்ல ஒரு வல்லமையா இந்த தேவைகளை கர்த்தர் நீ சந்திக்கப்பட போகிறவனுடைய கிருபைக்காய் ஜெபிக்கிறோம். அவனுடைய இருக்கிற வியாதிகள் எல்லாம் அப்படியே மறைய பண்ண போகிறதுக்காய் ஜெபிக்கிறேன். தினமாய் கண் பார்வையை 10 மேற்கு என்ற பார்வையை கொடுத்து
கொடுத்தீரே, மரித்தவர்களை லாசரு உயிரோடு எழுப்பினீரே, நாயின் ஒரு விதவன் மகனை உயிரோடு எழுப்பினீங்களே ஆண்டவரே. எவ்வளோ பேர் ஆண்டவரே நீ எழுப்பினீரே, பிசாசு அகப்பட்டவங்க எல்லாம் குணமாக்கு இந்த சுற்றி திரிகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மைக்காக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த பேசின அந்த வார்த்தைகளுக்காய் நன்றியோடு உண்மை துதிக்கிற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரே